Jay Kishan, Ashwin, Karthik, very good morning. So எல்லாரும் லெக்சர் 2 ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட்ஸ்ல லெக்சர் 3. ஸோ இன்னைக்கு நம்ம லிமிட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வில் ஸ்டார்ட் கண்டினியூட்டி. சரியா? ஓகே. ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? எக்ஸைட்டட்? ஏன்னா இன்னைக்கு தான் முக்கியமான டாபிக்ஸ் தான் படிக்க போகிறோம். லாபிதால், அப்புறம் அதர் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் விச் ஆர் லெஃப்ட் அவுட். ஓகே, ஷால் வி பிகின்? வெரி குட், சூப்பர். சாண்ட்விச் தியரம் இஸ் வெரி சிம்பிள். யா, வில் டூ இட் இஃப் யூ வாண்ட். ஓகே, கிரேட். சாண்ட்விச் தியரம் அவ்வளோ அப்ளிகேஷன் இல்லை, ஜெய் அட்வான்ஸ்லாம். பட் யா, பேரு கேட்க ஃபேன்சியாக இருக்குது, மற்றபடி யூசஸ் அவ்வளோவா கிடையாது. பட் யா, ஐ டீச் இட் இஃப் யூ வாண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம லெக்சர் 3 பார்க்க போகிறோம். அண்ட் முதலாவது நான் வந்து ரீகேப் பண்ண போகிறேன். போன கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறது. போன கிளாஸ்ல we saw the tan x by x பார்த்தோம். From left side of ln of 1 plus x by x is also 1. And இது வேற ஏதாச்சும் லாக் இருந்துச்சுன்னா சார் ln னா log to the base e இல்லையா? ln என்னது log to the base e. ஆனால் வேற ஏதாச்சும் பேஸ் இருந்தால் அப்போ என்ன ஆகும்? log to the base a 1 plus x by x இருந்தால் it will be 1 by ln a. You remember all of this? So இதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். We discussed so many questions based on this. பொறுமையா நம்ம ஒரு கேள்வியா பார்த்து we learned it. சரியா? ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். சி கடைசியா நான் வந்து லாபிதால் சொல்லி கொடுப்பேன். ஓகே, லாபிதால் மெத்தட் தான் இருக்கிறது பெஸ்ட். ஓகே, அதான் முக்காவாசி நேரம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் பிடிக்கும். அது ஜெய் மெயின்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியும் அது வரும். சரியா? லாபிதால் இன்னைக்கு கிளாஸோட எண்டிங்ல சொல்லி தருவேன். ஓகே, ஸோ என்ன இருந்தாலும் நீங்க முடிச்சலாம் பசங்களா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லேட்டா. ஏன்னா இது ஆல்ரெடி இதுவே எக்ஸ்ட்ரா லெக்சர். ஆக்சுவலா லிமிட் ஐ அம் சப்போஸ் டு கம்ப்ளீட் இன் 2 lectures. ஓகேவா? ஆனா இன்னைக்கு நடக்கிறது 3. அதனால whatever time it takes, I will complete it today, even extending 15-20 minutes. Okay, so we will do that. So let's get started. இதெல்லாம் clear-ஆ? எல்லாரும் போய் practice பண்ணலாம். அன்னைக்கு please try to do. ஏன்னா excuses கொடுக்கிறது easy. Okay, you can say sir ஸ்கூல் இருக்கு. Next வந்து it is exponential limit. Exponential limit வந்து என்னன்னா limit of this form. என்னது? Limit extending to 0 e to the power x minus 1 by x is 1. Okay, so இதான் exponential limits. So e to the power something tending to 0 divided by the same something is 1. Okay, e to the power something tending to 0 minus 1 by the same something is equal to 1. Okay, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? e to the power something tending to 0 minus 1 by the same 0 is 1. whatever. ஓகேவா? இது 0 னா எக்ஸாக்ட் கிடையாது, something tending to 0. are you clear? சோ இதான் நம்ம எல்லாம் படிக்கணும்ல, அதேதான். மேல பவர்ல என்ன வருதோ which is going to 0 அதே அப்படியே கீழ வரணும். ஓகே, சோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லிமிட் extending to 0 e to the power 5x minus 1 by x. இதோட லிமிட் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். 5 செகண்ட். 5 செகண்ட் கூட ஆகாது. இதோட லிமிட் எவ்வளவு? Can anybody tell? Very good. இதோட லிமிட் 5. Very good. 5 is correct. ஏனா see டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x 0 போறப்போ இது முட்டை ஆயிருமா? x 0 போறப்போ இது முட்டை ஆயிரும். அப்போ e to the power 0 minus 1 அந்த ஃபார்ம் வந்துச்சு. அப்ப டினாமினேட்டர்ல அதே 0 வரணும் விஷ்ணு. சரியா? மேல என்ன இருக்கோ அதே வரணும். அப்படி இல்லாட்டி நீ கொண்டு வா. சோ என்ன பண்ணும்? 5x இருக்கு. ஆனா கீழ x தான் இருக்கு. சோ என்ன பண்ற விஷ்ணு? I will multiply by 5 and I will divide by 5. இப்போ இது 1. So 1 into 5 is 5. Are you all clear? Easy-ஆ? Everybody happy with this? Very good. You guys are awesome. வேற லெவல். So now let's move forward. Let's go and have a look at a power x. ஏன்னா எல்லாரும் e power x கொடுக்க மாட்டாங்கல. அதான போன கிளாஸ்ல நான் log வந்து I gave log to the base a also I gave. இல்லையா? ஏன்னா எல்லா क्वेश्चनலயுமே you won't get log to the base e. So that's why I gave that formula. இல்லையா? limit extending to 0. அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்ஸ் கூட எப்பவுமே e power x தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம் a power x கொடுப்பாங்க. வேற ஏதாச்சும் பேஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கும் எப்படி ரெடி? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இது என்னது? limit extending to 0 some base a to the power x. and பசங்களா a power x, I hope you know the domain. Domain is all real numbers. Okay, I hope you are clear. Domain means all the values of x and a should always be positive. Do you know that? A cannot be negative here. எப்படி சார்? ஏன் a நெகட்டிவா இருக்காது? -2 power 4லாம் இருக்கே சார். ஹலோ, -2 power 4 இருக்கு. ஆனா -2 power half இருக்கா? ஆமா சார். -2 power half னா root of -2. It is not defined in real numbers. புரியுதா? அதனால a should be positive. Don't forget that. ஓகேவா? இது வந்து mandatory. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? So a power x is exponential function with a different base, not e. E is called Napier's constant or Euler's number. Euler சொல்லுவாங்க, சில பேர் Euler சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று Euler number or Euler number or Napier's constant எல்லாம் ஒண்ணுதான். அதான் e யோட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா it is 2.718. ஓகேவா? இதான் தெரிஞ்சுக்கணும், பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, so a power x minus 1 by x is equal to 1. 1 வந்து e power x இருக்கு. so here it will be ln a. okay, got it? கேள்வி ஒரு ஃபார்முலா பண்ணி தான் செப்பரேட்லி ட்ரெயின் யூ of e power x. ஆனா அத தனியா சொல்லி தரணும் நினைச்சேன். but anyway I will teach you this alone. e power x alone இப்போதைக்கு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்றது ஒரு தனி டாபிக். ஓகேவா? எப்படி நம்ம படிக்கும் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ், அப்புறம் ஒருத்தர் கேட்கறாங்கல சாண்ட்விச் தியரம் அதெல்லாம் மெத்தட்ஸ் டு சால்வ். சாண்ட்விச் தியரம் ஆர் ஸ்குவீஸ் தியரம் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம படிக்கிறது ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் கடைசியில படிக்கும்போது லாபிதால், இதெல்லாம் மெத்தட்ஸ் டு சால்வ். ஓகேவா? சோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வகைகள்ல ஒன்னு வந்து சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன சார்? இது நான் ரொம்ப அழகா சொல்லி தரேன். இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ஐ லவ் இட். ஓகே, see சில கேள்விக்கு யூஸ் ஆகும் அட்வான்ஸ்ல. சோ ப்ளீஸ் இத ஒழுங்கா படிச்சுக்கோங்க. சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, see இதுக்கு பேர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? e power x is exponential function. நான் என்ன பண்றேன்? e power x க்கு ஒரு அப்ராக்ஸிமேஷன் கொண்டு வரேன் using polynomials. சோ e power x நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை வச்சு. அதான் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? சோ அத வந்து டெய்லர் சீரிஸ், மெக்லாரன் சீரிஸ் வச்சு டிரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, டெய்லர் சீரிஸ், மெக்லாரன் சீரிஸ் வச்சு they have derived it. அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம். புரியும். டெய்லர் சீரிஸ், மெக்லாரன் சீரிஸ் ப்ரூஃப்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மொக்கையா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் தேவையில்ல. இப்போ ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து நான் ப்ரூஃப் கொடுக்க முடியாது. சரியா? சோ அதனால இதான் அப்ராக்ஸிமேஷன். என்னன்னா 1 plus x plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus x power 4 by 4 factorial அப்படியே போயிட்டே இருக்கும். for all x.
ஸோ இதில் நீ ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். e power 1 போறேன், e power 1 போட்டா 1 plus 1 plus 1 by 2 plus 1 by 6 plus 1 by 24 plus 1 by 120 அப்படியே போயிட்டே இருக்கும்ல, 1 by 720 டாட் 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 டாட். ஸோ இது அப்ராக்சிமேட்டா e power 1 வந்து e இல்ல, e எவ்வளோ 1 plus 1 2, 2 plus 0.5 2.5 2.5 plus 0.16 2.66 2.66 plus 0.04 2.70. ஸோ இதுலேயே 2.70 வந்துச்சு பாத்தியா, நீ ஆட் பண்ணிப்பாரு, இதுலேயே 2.70 வந்துச்சு இல்லையா. ஸோ அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணா யூ கெட் 2.718 அப்ராக்சிமேட்லி மாசா. ஸோ இப்போ இது மட்டும் போதாது, நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ அண்ட் விஷுவலைஸ் திஸ். ரொம்ப வாய் கொள்ளுது காலையில வந்து கிளாஸ். ஓகே, ஸோ என்னது டெஸ்மோஸ். ஸோ டெஸ்மோஸ்ல பண்ணலாம், யூ அப்ரிஷியேட் ஒன்லி தென். ஓகே, தட்ஸ் வை ஐ வாண்ட் டு டு இட். ஸோ இப்போ வந்து e power x வச்சுக்கலாம். ஸோ இது power x, இதான் கிராஃப் சரியா, இதான் e power x கிராஃப். இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த கிராஃபை மேட்ச் பண்ண போறேன். இந்த கிராஃபை மேட்ச் பண்றதுக்கு நான் ஒரு பாலினாமியல் அப்ராக்சிமேஷன் கொண்டு வரேன். ஸோ 1 plus x plus x square by 2 factorial plus x cube by 3 factorial 6 plus x to the power 4 by 4 factorial 24. சார் என்ன சார் அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு சார். பாத்தியா, நான் டேர்ம் ஆட் பண்ண அந்த கர்வ் மேட்ச் ஆயிட்டே வந்தா அதை பாருங்க. அடி ஏன்னா நான் கீபோர்ட பார்த்து டைப் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து ஸ்கிரீனை பாருங்க. சார் என்ன சார் அப்படியே மேட்ச் ஆகுது சார், 5 டேர்ம் எழுதுனதுக்கே மேட்ச் ஆகுது, இன்னும் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்கு. plus x power 6 by 6 factorial. புரியுதா? Can you see that? Okay வாடா. So அப்படியே எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் எழுதிட்டே போனா it will fit curve fitting சொல்லுவாங்க. curve fitting. So you are approximating a function with a polynomial. So அதான் series expansion. I hope you liked it. It's very good. Okay. So that's how it works. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes, of course, இத நீ டபா அடிக்கணும், மகடிக்கணும். Okay. இத மகடிச்சு தான் ஆகணும். So you have to remember this box. Okay. Great. Now let's solve questions. Did you all like it? Shall I go to questions now? Yep. Was it new? Was it fascinating? சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்குமே கொடுங்க சார். வரண்டா ஒண்ணா இது சும்மா இப்போ நான் e power x இப்போ காமிச்சேன், எல்லாமே சொல்லி தரேன் கார்த்திக், கவலைப்படாத. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வாங்க பசங்களா, இந்த கேள்வியில சால்வ் பண்ணுங்க. நீங்களா ட்ரை பண்ண போறீங்க, நான் எதுவும் பண்ண போறதில்ல. நீங்க சால்வ் பண்ணுங்க. ஒரு 2-3 minutes I'll give you, then I'll discuss all of them. Okay, cool, try it out. இதெல்லாம் டிபிக்கல் ரியாஸ். எஸ் ரியாஸ், I will do that. இந்த வாரம், the coming week I will do coordination compounds and DNF block YouTubeல. ஓகேவா, I will try to complete. ஏன்னா 12 பசங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த பேட்ச்ல we can coordinate better. At least I can tell you, you can come to the live. Even then it's difficult because state board பசங்க வந்து they have advantage over here CBSE ஓட. ஓகே, ஏன்னா ஸ்டேட் போர்ட்ல கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறது ஈஸி. அதுக்கு நான் டிஸ்கரேஜ் பண்ணல, அதுவும் வேணும் பேக்கப்பா. பட் ஆனால் நீ ஒரு IIT NIT எய்ம் பண்ணினா இதுதான் முக்கியம். இதில் தான் நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால ஒருத்தன் சாஹஸ்ரீ சொன்னா டம்மி ஸ்கூல். ஸோ ஆலன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டம்மி ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து நல்ல அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க நிறைய பேர். தே ஒன்லி கோ ரைட் எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஆனால் நீ என்ன பண்ணலாம், ஸ்கூல் ஒர்க்கை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு ஸ்கூலில் எப்பப்பெல்லாம் லீவ் எடுக்க முடியுமோ லீவ் எடுத்து வீட்டில் சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஆனால் அந்த மாதிரி சின்சியராக இருக்கும். நீ பாட்டுக்கு சும்மா சார் சொன்னாருமா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லாதீங்க. வீட்டில் இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 10 hours சால்வ் பண்ணினா வருது, இல்லைனா வேஸ்ட். ஓகேவா, சரி. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல் கேள்வி ஸோ யூஸ் பண்ணுவேன். வெரி குட் அமிர்தா. எஸ், அப்சல்யூட்லி. நான் இங்க எழுதியிருக்கிறதும் கேள்வியும் ஒண்ணுதான். இதுவுமே -1 + 1. ஓகே, -1 + 1 வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ எஃபெக்டிவா எதுவும் பண்ணல, எஃபெக்டிவா எதுவுமே பண்ணல. புரியுதா? ஸோ அதனால தான் ஐ அம் டூயிங் திஸ் சேஞ்ச். எஸ் பாலா, கரெக்டா பாலா. எஸ், ln a - ln b அதான் ஆன்சர். இட் இஸ் ln a/b. ஓகேவா? ஸோ எப்படி இதை கொண்டு வரணும்னா நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ இப்போ இது ஒரு டேர்மா பிரிச்சலாம், இது ஒரு டேர்மா பிரிச்சலாம். ஸோ how it splits is it will become a power x - 1 by x limit x tending to 0 minus limit x tending to 0 minus 1 by the same 0 is ln a minus b power something tending to 0 by the same b. Okay, that is the answer. Very simple, straightforward question. It is very straightforward. Okay, power x இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா e வந்து ஒரே நம்பர், that is your Euler's number or Napier's constant, approximately 2.718. ஓகே தருண், எப்பவுமே அதான் இருக்கணும் அவசியம் இல்லை. சில டைம் வேற ஏதாச்சும் பேஸ் கொடுப்பாங்க, பேஸ் e தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வேற ஏதாச்சும் பேஸ் கொடுத்தா தருண் a power x - 1 by x இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேற x tends to 0. So a power something tending to 0 minus 1 by the same something is equal to ln a தருண். ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் கொடுத்தேன், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி சால்வ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியர் क्वेश्चन. போன கேள்வியை காட்டிலும் இது ஈஸி ஆக்சுவலா, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகேவா சார், எப்படி சார், வாங்க பார்க்கலாம். சோ இதுக்கு என்ன ஆன்சர் எல்லாரும் வந்துக்கணும் நினைக்கிறேன். நீங்க ஜெட் ஸ்பீட்ல போறீங்க, கரெக்ட்டா? எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சரா ln a into ln b. எஸ் எஸ் எஸ், ln a into ln b is correct. ஓகே, ln a b கிடையாது. தைலா ஸ்ரீ தப்பு தப்பு. சி எல்லாம் கரெக்ட்டா போட்டு கடைசி ஸ்டெப் விட்டு பாரு. ln a into ln b. ஓகேவா, ln a b கிடையாது, ln a b கிடையாது. ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். That's wrong. I knew this mistake would happen. ஓகேவா, இது a power x. முதல் ரெண்டு டேர்ம்ல a power x காமனா என்ன வரும்? b power x - 1 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ். இப்போ அத காமனா வெளிய எடுக்கலாமா? சோ டேர்ம்ல a power x இருக்கும். ரெண்டாவது x - 1 காமனா இருந்தா மீதி ஒண்ணுமே இருக்காது. 1 - 1 இருக்கு. ரெண்டு மல்டிப்ளை ஆயிடுது. சோ இப்போ இது நான் கொடுத்த ஸ்டாண்டர்ட் 0 - 1 டிவைட் இஸ் ln a. சோ ln a into ln b. இது ln ab கிடையாது. இது ln ab கிடையாது. It's not equal to ln ab. Please don't tell me it's ln ab. That's wrong. ln ab வந்து ln a plus ln b. அதான் ln ab. சோ நடுவுல பிளஸ் வந்தா தான் ln ab ஆகும். புரியுதா? சோ அத தப்பு பண்ணாதீங்க. Please be careful. It is ln a into ln b. Okay, cool. Now let's take a quiz. I hope you are all ready. So இதாண்டா நம்ம क्वेश्चन எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Please do it. இன்னும் ஒரு quiz வேற இருக்கு. Let's see if you guys can handle it. சரியா? Do it. I'll give you some time.
கரெக்டா சொல்லிருக்கான். டேய் நிறைய பேர் தப்புறீங்களா? என்ன பண்றீங்க? இப்போ 3 வரும். 9 answer. Okay. So this is the fastest fingers list. Good job guys. All of you very quick answers. So now I'll show you the overall distribution. கிளாஸ்ல வந்து 37% தான் கரெக்டா சொல்லிருக்காங்க. So எப்படி இத சால்வ் பண்றது பார்க்கலாம். அதான் சொன்னேன் டேய் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தத போன கிளாஸ்ல வாட்ச் பண்ணிட்டீங்கடா. It's very simple. See எனக்கு என்ன வேணும்? Limit x tend to 0 e to the power sin square 3x. ஓகேவா? -1 by x square. ஓகே அந்த x square வெளிய வச்சுக்கோ. அந்த x square எழுதிருக்கேன். ஓகேவா? sin 3x இல்லையா? இந்த பவர். So இப்போ limit x tending to 0 sin of something tending to 0 divided by the same something. மேல என்ன இருக்கோ அதே கீழ வரும். So 3 into 3. So answer is 9. Did you like it? So initially solve பண்றப்ப இந்த மாதிரி பொறுமையா சால்வ் பண்ணுங்க. எதுடா பார்க்கறீங்க? Okay. So initially please do it slowly. Don't go fast. சரியா? How are we multiplying by 3? Vaibhav, I am dividing and multiplying by 3. சரியா Vaibhav? Vaibhav, நான் டிவைடும் பண்றேன். அந்த சேம் சம்திங் நான் கொண்டு வரணும். ஏன்னா அது இல்ல. அது கொண்டு வரதுக்கு தான் நான் I am dividing by 3. So if I divide by 3, I should also multiply by 3. Okay? Are you getting it? That's what I did. Cool. இன்னொரு quiz. Please try to solve it. இது again is a very simple question. I hope you will get it right. Okay? Right, சீக்கிரம் ready. We have to go to the next concept. ஓகேவா? ஸோ ராகவேந்தர் எல்லாம் கரெக்ட். விஷால், ஜானவ், தாரகீஸ்வர் இது என்ன இப்போ பிரிச்சு எழுதுவேன். ஸோ இது ஒரு டேர்மா பிரிச்சு எழுதிட்டு இது ஒரு டேர்மா பிரிச்சு எழுதி 0. ஸோ பீட்டா எக்ஸ் இஸ் டெண்டிங் டு முட்டை. அப்போ அதே டேர்ம் உள்ள இருக்க ப்ளூ கலர் பாக்ஸ் அடுத்த ஃபார்ம் போலாமா பசங்களா? திஸ் ஃபார்ம் இஸ் ஓவர். கிரேட். கிஷோர் தத்வா பிடிஎஃப் ஓபன் ஆகலையா? தெரியல கிஷோர், எல்லாருக்கும் ஓபன் ஆகும் கிஷோர். ஓகே ப்ளீஸ் ஆஸ்க் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மெயில் vcare@vedantu.com. vcare@vedantu.com. சரியா? ஸோ நவ் ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? 0 by 0, infinity by infinity, infinity minus infinity, அப்புறம் 1 to the power infinity, அப்புறம் 0 to the power 0. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஐ ஹோப் யூ ஆர் அவேர். டேய் ஆர் யூ ஆல் ஏபிள் டு ரீகலெக்ட்? ஸோ அந்த 7 ஃபார்ம் இருக்கு. வேற என்ன ஃபார்ம் இருக்கு? infinity power 0. ஓகே then the last form is infinity power 0 0 power infinity. சொல்லுங்க டேய், what is the last form? Very good, it is 0 to the power infinity. Okay, வேற லெவல். என்ன டேய் 0 to the power infinity 0 இல்லையா? it is infinity power 0 பசங்களா. ஓகேவா? ஸோ பசங்களா இட்ஸ் நாட் 0 to the power infinity, 0 to the power infinity is 0. Got it? So now ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். See இது நம்ம எக்ஸ்டென்சிவா ஸ்டாண்டர்ட் லிமிட் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே அண்ட் இது நம்ம லாபிதால்ல சால்வ் பண்ணுவோம் மோஸ்டா. ஓகே இதுக்கு ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ், இதுக்கு லாபிதால் அண்ட் இதுக்கு ரேஷனலைசேஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஐ ஆல்ரெடி டாட் யூ மோஸ்ட்லி ரேஷனலைசேஷன். ஓகே இதுக்கு ஐ அம் கோயிங் டு டீச் நெக்ஸ்ட் இதான் இப்போ அடுத்ததா பார்க்க போறது தான். ஆனா இந்த ஃபார்ம்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளிசிட்டா டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா இது 12th ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே 11th கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு டேக் லாக் அண்ட் சால்வ் இட். யூ ஹேவ் டு டேக் லாக் அண்ட் சால்வ். அதான் ஹிண்ட். நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியாட்டி சொல்லுங்க, we can discuss it. Okay, so இது எல்லாமே யூ டேக் லாக் அண்ட் சால்வ். அண்ட் எதுக்கு மெயினா இதுக்கும் when you have powers இதுக்கு you have to take 1 to the denominator and make it either 0 by 0 form or infinity by infinity form. ஏன்னா 0 into infinity பாத்தீங்கன்னா can I write it as 0 into 1 by 0? இப்போ புரியுதா? so you can convert it to 0 by 0 form. so அதான் 0 into infinity சால்வ் பண்ற விதம். 0 into infinity சால்வ் பண்ற விதம் இதான். நீ வந்து அத 0 by 0 ஃபார்ம் மாத்திடுவ. infinity இருக்கா? infinity அப்படியே வச்சிட்டு 0 1 by infinity. Are you getting it? So that's how you solve 0 into infinity. I have just taught you in 2 minutes. மீதி ரெண்டும் you solve by taking log. First question கொடுத்தோனே அதுக்கு log எடுத்து அப்புறம் சால்வ் பண்ணுவேன். Okay, if possible I'll discuss in the next class. Okay, ideally. So பசங்களா I will tell you இந்த மாதிரி question எப்படி இருக்கும்னா limit x tending to a 1 plus f of x whole to the power 1 by g of x இப்படி இருக்கும். ஓகேவா? where as x tends to a f of x tends to 0, g of x also tends to 0. புரியுதா? so அப்ப டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ என்ன வரும் சார்? f of x வந்து 0 க்கு போகுது சார். x a நெருங்கி வர, x a வை நெருங்கி வர f of x வந்து 0 ஆயிடுது சார். 0 பக்கத்துல வருது. and g of x உம் 0 பக்கத்துல வருது. சோ புரியுதா? ஏன் 1 to the power infinity னு? ஏன் 1 to the power infinity புரியுதா? ஃபார்ம் புரியுதா? இதான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது எப்பவுமே டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன். to find the form you have to directly substitute. only then you understand the form. ஃபார்ம் தெரிஞ்சா தான் நீ யோசிக்க முடியும் எப்படி சால்வ் பண்றது. புரியுதா? ஏன்னா எல்லாமே நான் ஃபார்ம் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபார்ம் தெரிஞ்சா தான் நீ யோசிக்க முடியும் எப்படி சால்வ் பண்றது. சரியா? great. so now how do we solve this? so இத சால்வ் பண்ண we write it as இத நம்ம கன்வர்ட் பண்ணி எழுதுவோம். it will be e to the power limit extending to a f of x by g of x. சார் என்ன சார் ஃபார்முலா இது? சம்பந்தமே நம்ம எங்க இருந்து கொண்டு வரீங்க? சோ இதான் ஃபார்முலா பசங்களா. என்னன்னா இப்படி இருக்க லிமிட் 1 to the power infinity இருக்கத நீ என்ன பண்ணனும்? e to the power அதே லிமிட் உள்ள இருக்க 0 க்கு போற ஃபங்க்ஷன் இன்டு வெளியில இருக்க ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். உள்ள இருக்க 0 க்கு போற ஃபங்க்ஷன் இன்டு வெளியில இருக்க பவர்ல இருக்க ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். பவர்ல இருக்கு 1 by g of x. so f of x into 1 by g of x will come. so இது ஜெனரலா எங்கயுமே ப்ரூஃப் கொடுக்க மாட்டாங்க. it is not necessary. okay, it is not at all needed. It is not at all needed if you ask me. Okay, if you want we can do it. Okay, but it's not required. இது தெரிஞ்சா போதும். இதுல நான் வேற ஃபார்முலா கொடுக்கிறேன். சரி என்ன சொல்லுவாங்க? சரி எப்படி கொடுப்பாங்க? f of x power g of x.
where as x tends to a, f of x tends to 1 and g of x tends to infinity. Sir, அப்ப இதுவும் 1 to the power infinity form sir. Yes. அப்ப இதை எப்படி மாத்தலாம்? லிமிட் e to the power limit x tends to a அதே லிமிட் உள்ள இருக்கிறது 0 போல. உள்ள இருக்கிறது 1 உள்ள இருக்கிறது it is not going to 0 it is and வெளிய இருக்க பவரோட மல்டிப்ளை பண்ணனும். முன்னாடி போலாம்டா. சோ இப்போ நிறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க சார் எப்படி சார் இதெல்லாம் வந்து பசங்க இதெல்லாம் பண்ணனும் டைம் பயங்கரமா இருக்கும். But I'll quickly run through it. So let's say இதான் g of x on both sides. If I take log on both log எடுத்தா பவர் மாதிரி வந்துரும். ln of 1 plus f of x. log na ln 11th and 12th x tends to a, my f of x tends to 0 and g of x also tends to 0. இல்லையா? புரியுதா? சோ அப்ப ln லிமிட் சொல்லி கொடுத்தீங்கல log limits. சார் logarithmic limit சொல்லி கொடுத்தீங்க சார் ln of 1 plus something tending to 0 divided by the same something is 1. So நான் என்ன பண்ண போறேன்? I'm going to divide by the same something. I'm going to multiply by the same something. ஏன்? ஏனா அப்பதான் இது 1 ஆயிடும். இது 1 ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? மிச்சம் log l is equal to limit x tending to a. இது 1 ஆயிடுச்சுனா f of x by g of x இருக்குமா? And இப்போ எனக்கு l தான் லிமிட். இதான் கேள்வி. இதான் क्वेश्चन. So log நான் எடுத்தேன். இப்போ log நான் ரிமூவ் பண்ண போறேன். log ரிமூவ் பண்ணா it will become e to the power limit x tending to a. For that now let's move forward. Okay? It's not necessary to know the proof but I just gave it so that you guys will enjoy it. ஏனா chat is working. Okay, great. நிதிஷ் proof முக்கியம் நிதிஷ் you go through it later. நான் சும்மா உங்க இன்ட்ரஸ்ட் தான் கொடுத்தேன். அதை நீ ரீப்ளேல பாத்துக்கோ நிதிஷ். நான் லிட்டரலா எல்லா ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம क्वेश्चंसக்கு போலாம். ஏனா क्वेश्चंस தான் be good at both. என்ன கேட்டா be good at both. ரெண்டு ஃபார்மா ஒன்னு தெரியும். ரெண்டுமே லிட்டரலா ஒரே ஃபார்மா தான்டா. ஒழுங்கா பார்த்தா ரெண்டும் லிட்டரலா ஒரே மாதிரி ஃபார்மா தான். Okay. So let's discuss this முதல் கேஸ் பாடி. Okay, so what do we do here? ரொம்ப simple பசங்களா. So x tending to a by g of x. I'm sorry. Okay, so f of x follow everybody. How a? ஏய் அது ஃபார்முலால கொடுத்துருக்கடா. இது வந்து ஃபார்முலால இருக்கு. சரியா? இந்த क्वेश्चनல இல்ல. क्वेश्चनல 0 தான் கொடுத்திருக்கான். உனக்கு புரியாட்டி 0 போடுங்க. புரியுதா? கிளியர்? இப்போ புரியுதுனா? எதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்? தம்பி, இது ஃபார்முலால வரும்டா. டேய் இங்க பாருங்க. இந்த சோ எல்லாம் இந்த ஸ்டெப் எடுத்துங்க. இதானா? a some constant. Got it? Are you all clear? What about x cancel ஆயிடுச்சுடா. அப்ப வெறும் a தான் மிச்சம் இருக்கு. a is a constant. It doesn't depend on x. Limit of a constant, whatever be the value of x is 0 போனா எதுக்கு போறோம்? Limit of a constant is the same constant. g of x is 1 by x. இல்லை g of x now x தான் எடுத்துறேன். ஏனா டேய் ராம் now ரெண்டு ஃபார்முலா இருக்குடா. நான் யூஸ் பண்ணது இந்த ஃபார்முலா. சோ பவர்ல 1 by g of x இருக்குல பவர். அப்ப 1 by g of x தான். ஏனா தப்பா எடுத்தா ஆன்சரே வராது. ஓகே, வெரி குட். சோ வாங்க டேய் முன்னாடி போலாம். அடுத்த கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. இத நீங்க சால்வ் பண்றீங்களான்னு பாப்போம். இதுக்கு செகண்ட் ஃபார்முலா பெட்டர். புரியுதா? இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு இது பெட்டர். அது then I know e to the power limit x tending to infinity. I have f of x minus 1 into g of x. புரியுதா? இப்போ ஹாப்பியா? சோ இந்த கேள்விக்கு இது பெட்டர் சூட்டட். ஓகே, அண்ட் பசங்க நான் எப்படி இந்த கேள்வி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க. You don't know. இது எப்படி 1 to the power infinity கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேர் ஓகேவா? Majority of you might not even know. இப்போ நான் வந்து 1 to the power infinity டீச் பண்றனால நீ யோசிக்கிற. ஆனா எக்ஸாம்ல திடீர்னு இந்த மாதிரி கேள்வி வந்தா நீ எப்படி கண்டுபிடிப்ப 1 to the power infinity? நீ எப்படி கண்டுபிடிப்ப 1 to the power infinity? ஃபர்ஸ்ட் அதான் பண்ணனும். அத பண்ணாம நீ சால்வ் பண்ண முடியாது. சோ எப்படி கண்டுபிடிக்கணும்? உள்ள இருக்கிறத மட்டும் தனியா பாரு. உள்ள இருக்கிறத மட்டும் தனியா பார்க்கலாம். உள்ள இருக்கிறது x square minus 2x plus 3 divided by x square plus 5x plus 4 limit x tending to infinity. சோ இத தனியா பாரு. இது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன். நான் சொல்லி கொடுத்தேனா p of x by q of x ஃபர்ஸ்ட் லெக்சர்ல. சோ இத எப்படி சால்வ் பண்ணுவ? degree of numerator 2, degree of denominator 2 by x plus 3 by x square and 1 plus 5 by x plus 4 by x square by a very large number is முட்டை. ஓ உள்ள இருக்கிறது 1, வெளியில இருக்க பவர் infinity. ஏனா x infinity போகுதுல, அப்ப 1 to the power infinity ஃபார்மா? ஆமா சார். இப்போ சால்வ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபார்மை கண்டுபிடி, அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணு, பறக்காத. சரியா? So now how do I solve it? Sir, in the limit நம்ம ஃபார்மேட்டோட மெத்தட் படி it should be e to the power limit x tending to infinity. It is x square minus 2x plus 3 by x square plus 5x plus 4 minus 1 into x. அவ்வளவுதான். இத சால்வ் பண்றா டேய். ஒண்ணுமே இல்ல. சம மொக்க கேள்வி. ஓகே? சோ எல்சிஎம் மெத்தட்ல வரும். டேய் அதெல்லாம் பண்ணுடா ப்ளீஸ். எல்சிஎம் எல்லாம் சார் அது எப்படி சார் வந்துச்சு? பசங்களா டேய் 12th நீங்களா? 12th ஸ்டூடண்ட்ஸ் நீங்க. ஓகே, சோ நீட்டா எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணா உனக்கு அழகா ஆன்சர் வந்து மடி லேபிளும் கேன்சல். அப்ப -7x -1 by x square to the power limit x tending to infinity. சோ இத திருப்பியும் ரேஷனல் ஃபங்க்ஷன் p of x by q of x சொல்லி கொடுத்தேன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. denominator by x square minus 1 by x divided by denominator. இது முட்டாய் e to the power -7 தாறுமாறா வேற லெவலா சூப்பரா. இதுவும் மெயின்ஸ் லெவல் கேள்வி கூட கிடையாது. மெயின்ஸ் லெவல்ல மேபி வரலாம்.
என்ன சார் இப்படி சொல்றீங்க? யா பட் மெயின்ஸ் லெவல் யா மேபி 10 கம் டு மெயின்ஸ் லெவல் பட் அட்வான்ஸ்ல இந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இவ்வளவு சிம்பிளா வராது. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் AD ஸ்கொயர்? நிதின் என்னடா என்ன கேள்வி கேட்ட? AD ஸ்கொயர் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஓகே சோ வாங்க அடுத்தது போலாம் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே see பசங்களா இந்த p of x by q of x இருக்குல இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் x tending to infinity p of x by q of x ஒரே பவர் இருந்தா டைரக்டா நீங்க அந்த லீடிங் டேர்ம் கோஎஃபிஷியன்ட்ஸை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சோ ஆன்சர் will be e -7/1 அப்படின்னு டைரக்டா சொல்லலாம். only when the power is same degree is same. அத நான் கொடுத்துருவேன் நீங்க போய் பாருங்க நோட்ஸ்ல. சரியா? சோ இப்போ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பசங்களா சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் டைரக்ட் மக் அப்படியே மக் தான். இந்த அஞ்சுமே இம்பார்ட்டன்ட். ஆனா உங்க செங்கேஜ் உங்க ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா 1008 சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருப்பான். sin இன்வெர்ஸ் ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், cos இன்வெர்ஸ் ஒன்னு, tan இன்வெர்ஸ் ஒன்னு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பான். உன் இஷ்டம் படிக்கணும்னா போய் படிச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின். ஓகே இந்த 5 தான் மேண்டேட்டரி. இத படிக்காம இருந்தா குற்றம். இதுக்கு மேல எவ்வளவு படிக்கணும் படிச்சுக்கோ அது உன் இஷ்டம். ஆனா இத படிக்காம இருக்காத. இது 5 தான் மெயின். ஓகேவா? these 5 are very important. and பசங்களா tanல மட்டும் இன்னும் ஒரு டேர்ம் படிச்சுக்கோங்க. I don't remember. I think it's 3x power 7 by 215 if I'm not wrong. Can anybody find it online? The next term I'm not sure. I think it's 3x power 7 by 215. 215 or 315. Okay. So that's the next term. ஏன்னா tan வந்து pattern follow ஆகுது. இதுல பேட்டர்னே இருக்காது. சோ அதனால தான் சொல்றேன் அடுத்த டேர்ம் படிச்சுக்கோ just to be safe. for advancedல சில டைம் நாலாவது டேர்ம் கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி சோ அதுக்கு நீ நாலாவது டேர்ம் படிச்சு வச்சுக்கோ. சரியா? மற்றபடி sin cos எல்லாம் பேட்டர்ன். இது எல்லாமே பேட்டர்ன். இதுக்கு பேட்டர்ன் இருக்கு, இதுக்கு பேட்டர்ன். சோ பேட்டர்ன் இருக்கிறது நீ ஈஸியா நீனே எழுதலாம். மூணு டேர்ம் தெரிஞ்சா போதும் நீ 1000 டேர்ம் எழுதலாம். ஏன்னா பேட்டர்ன்ல போகுது பாத்தியா கணக்கு தந்து பாரு எல்லாத்தையும். sin cos e power x ln 1 x எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இருக்கு. tan க்கு மட்டும் பேட்டர்ன் வராது. it won't follow a pattern. சோ அதனால நெக்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோ. I think it's 3x power 7 by 215 if I'm not wrong. Is that correct? Can anybody tell? என்னடா அது லாஸ்ட் டேர்ம்? ஓ 17 நல்ல வேளை. 17 x power 7 நல்ல வேளை I didn't write. Okay good that I asked you to check. Hey 17 21 ஒருத்தன் 21 சொல்றான் ஒருத்தன் 17 சொல்றான். டேய் என்னடா வச்சு பண்றீங்கடா டேய். ஊருக்குள்ள சொல்லுங்கடா. ஒரு வேளை தான் குத்தம் உனக்கு. 17 ஓகே 17 x power 7 டேய் அடுத்த டேர்ம் 17 x power 7 by 315. Okay hey check பண்ணி யூஸ் பண்ணுடா. I'm trusting you. So I don't remember it. I use only 3 but advanced sometimes நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. யூசுவலா 3 டேர்ம்ஸே போதும். அதுவே more than enough. Sometimes ஓ நல்ல நேரம் ஓ கெட்ட நேரம் இத கேட்டானா you shouldn't be in trouble. So that's why இதையும் படிச்சுக்கோ. இதெல்லாம் approximation. How do they derive this? Taylor series, Maclaurin series, they use that to derive. இதெல்லாம் கொஞ்சம் fancy names தான். சொன்னா அப்படியே கெத்தா இருக்கும். ஆனா விஷயம் ஒண்ணுமே இல்ல சமமுக்க. It is easy to derive. நீனே derive பண்ணலாம். But waste of time. அதெல்லாம் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல படிப்பாங்க. அதான் இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வித்தியாசம். They study all this seriously. எப்படி வந்துச்சு proof எப்படி வந்துச்சு அதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து படிப்பாங்க. நம்ம வந்து application formula பண்ணி அப்ளை பண்ணுங்க. Okay. So let's go and apply to make you understand. Let me take you to graphing software. Okay. So there's more than that. So I'll draw sin x minus x to the power 3 by 3 factorial 6 plus x to the power 5 by 5 factorial plus x minus x to the power 7 by 7 factorial 5040. So பாத்தியா மேட்ச் ஆகுது பாத்தியா சார் புரியுது சார். 4 டேர்ம் எழுதுனதுக்கு எவ்வளவு மேட்ச் ஆச்சு பாத்தியா. 4 டேர்ம் எழுதுனதுக்கு எவ்வளவு மேட்ச் ஆச்சு பாத்தியா. Did you like it? So that is the power of series expansion. So we approximate trigonometric functions, exponential functions, logarithmic functions using polynomials. Okay that's the beauty. So எல்லாமே for all x இது மட்டும் இந்த லிமிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Please don't forget this. ஏன் -1 not included? ஏன்னா -1 போட்டா log 0 ஆயிடும். log 0 is not defined. log 0 is not defined. log ஓட டொமைன்ல 0 இருக்காது. log ஓட டொமைன்ல 0 இருக்காது. அதனால x -1 இருக்க முடியாது. சோ இந்த லிமிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யூசுவலா அதெல்லாம் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஓகே சோ வாங்க இத அப்ளை பண்ணலாம். சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ளீஸ் ஸ்டார்ட் அப்ளைங். சோ எப்படி அப்ளை பண்ணா சொல்லி தரேன். சோ பசங்களா யூசுவலா டினாமினேட்டர்ல இருக்க பவர் அதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதும். புரியுதா? சோ டினாமினேட்டர் x கியூப் இருக்கா. சோ x கியூப் டர்ம்ஸ் வரைக்கும் தான் நான் ஓபன் பண்ணுவேன். சோ டினாமினேட்டர்ல என்ன பவர் மேக்ஸிமம் வருமோ அந்த பவர் வரைக்கும் நீ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுது. ஏன்னா சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கீப்ஸ் கோயிங் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதிட முடியாது. சோ இந்த கேள்வி நான் ஃபுல்லா எழுதி காமிக்கிறேன். சரியா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் புரியல சார். வேண்டாம் இப்போ காமிங்க டேய். x க்கு 0 x அப்படியே வச்சுக்கோ. இப்போ sin x என்னது சார் x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial minus x power 7 by 7 factorial. இப்படி எழுதிட்டே போலாம். இப்படி எழுதிட்டே போனா நாளைக்கு தான் முடிப்பேன். எல்லாமே எழுதணும் அவசியம் இல்ல. ஏன் அவசியம் இல்ல? அது நான் சொல்லி தரேன். இப்போ டிவைட் பை x cube இப்போ ஓபன் பண்ணா x உம் இந்த x கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும் சார்? அந்த ரெண்டு x கேன்சல் ஆகும் சார். x minus x அப்ப minus of minus x cube by 3 factorial minus x power 5 by 5 factorial minus x plus x power 7 by 7 factorial dot போயிட்டே இருக்கும். ஓகேவா? and we have divided by x cube. so இப்போ x cube ஆல எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 by 3 factorial minus x square by 5 factorial plus x power 4 by 7 factorial and so on. இல்லையா? இப்போ நான் ஏன் டினாமினேட்டர் பவரோட நிறுத்திக்கோ. டினாமினேட்டர் பவர் இந்த டேர்மோட நான் நிறுத்திக்கலாம். இதெல்லாம் எழுதிடணும் அவசியமே இல்ல. ஏன்னா when x tends to 0 these terms are anyway 0. limit x tends to 0 இல்ல. so எவ்வளவு terms open is able to follow. yeah so கேள்வி கேட்டமா மாறும். அத நீ predict பண்ண கத்துக்கணும். so to be on safer side at least 3 term கண்டிப்பா எல்லா கேள்விக்கும் ஓபன் ஆகும். ஓகேவா? எனக்கு கேட்டா 3 term உனக்கு இது புரியலையா? 3 term ஓபன் பண்ணு போதும். சரியா? கண்டிப்பா 3 term அது ஓபன் ஆகும். 2-3 term ஓபன் ஆனா நல்லது. ஓகே சோ இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆல்வேஸ் வாங்க ரெடி. இப்போ அடுத்த கேள்வி சால்வ் பண்ணலாம். இதான் சீரிஸ் I don't know why slide repeater. ஓகே நான் எழுதுறேன். தீபக் நானே கண்டுபிடிச்சு சொல்றேன்டா டேய். வெயிட் பண்ணுடா. ஓகே சோ பசங்களா please wait, I write the question ஒரே நிமிஷம். e power x square minus cos x e power x square minus cos x divided by x to the power 2 limit x tends to 0.
ஓகே டேய் இதான கேள்வி தெரியுதா சால்வ் பண்ணுங்க சார் எப்படி கண்டுபிடிக்கிறது சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நல்ல கேள்வி சி இதெல்லாம் யூ cannot solve by standard limits எப்படி ஸ்டாண்டர்ட் லிமிட் யூஸ் பண்ணுவ யூ cannot solve சார் பண்ண முடியுமே சார் எப்படி 1 by x square minus sin x by x cube அப்படி பிரிச்சுக்கலாம் சார் அப்புறம் x 0 போனா இது இன்ஃபினிட்டி சார் அப்புறம் ஒரு x பிரிச்சு எழுதிக்கலாம் சார் x cube வந்து x into x square வச்சுக்கலாம் சார் அப்போ இதுவும் 1 சார் இது 1 னா அப்ப 1 by x square அப்ப இதுவும் இன்ஃபினிட்டி ஆகும் சார் இன்ஃபினிட்டி minus இன்ஃபினிட்டி 0 சார் நீ தான் 0 வாங்குவ இப்படிலாம் பண்ணினா சோ ஸ்டாண்டர்ட் லிமிட்டால பண்ண முடியாது சோ திஸ் இஸ் ராங் ஓகே இப்படிலாம் பண்ண முடியாது சோ அப்ப எப்படி அப்ரோச் பண்றது ஸ்டாண்டர்ட் லிமிட் ஒர்க் அவுட் ஆகுது வேற என்ன தெரியும் உங்களுக்கு வேற எதுவுமே இப்போதைக்கு தெரியாது சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ட்ரை பண்ணலாமே then that's how you come to it ஓகே சோ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்போ யூஸ் பண்ணா உனக்கு தெரிஞ்சதே 5 தான் sin x cos x tan x ln of 1 plus x e power x அந்த 5 வந்து இந்த மாதிரி வித்தியாசமா கேள்வி வந்தா then you can try standard series expansion ஓகே சோ இப்போ அடுத்த கேள்வி பார்த்தா இது ஆக்சுவலா you can solve by standard limits இந்த கேள்வி ஸ்டாண்டர்ட் லிமிட்ட சால்வ் பண்ணலாம் ஆனா நான் வேணும்ட்டே சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சால்வ் பண்ண போறேன் உனக்கு புரிய வைக்குது புரியுதா என்ன கேட்டா ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் தான் பவர்ஃபுல் மெத்தட் அதுதான் பெட்டர் சோ ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸால சால்வ் பண்ண முடிஞ்சா தயவு செய்து அதே பண்ணு ஆனா சில क्वेश्चंसல முடியாது அப்போ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ட்ரை பண்ணு ஓகே மகிமை லாபிதாலின் மகிமை வேற லெவல் ஓகே அதான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பிடிக்கும்டா லாபிதால்னா ஒரு மொக்க மெத்தட் இருக்கு அது இருக்கப்ப எவன்டா சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுவான் இந்த இதே क्वेश्चन லாபிதால் தெரிஞ்சா சொர்க்க போற நேரத்துல சால்வ் பண்ணலாம் சோ அதான் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் சொல்லி தரேன் சரியா சோ இது சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் should be the last method you think of first should be for mains l'hopital then standard limits then series expansion அப்படி தான் யோசிக்கணும் for advance I would say first standard limits then l'hopital then series expansion okay cool so புரிஞ்சதா எல்லாரும் கிளியரா and இத சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் and tan x series expansion நானே சர்ச் பண்ணி சொல்றேன் okay let me check it and tell ஏனா ஒருத்தன் ஒன்னு சொல்றான் சார் தப்பா சொல்றாங்க சார் எல்லாத்துலயும் மூணா கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் வாட்டி okay so பசங்களா are you all done with this what is the answer 1 plus x square whole cube by 3 factorial plus x power 4 by 2 factorial x square by 2 factorial plus x power 4 by 4 factorial அப்படியே போயிட்டே இருக்கும் divided by x square okay வா are you all clear everybody x tending to 0 x square minus of minus plus x square by 2 factorial plus x power 4 by answer 1 plus 1 by 2 factorial இதான் answer ஏனா if I divide by x square இது ரெண்டும் 1 1 ஆயிரும் இது x square ஆயிரும் x tends to 0 போட்டா இந்த கடைசி ரெண்டு டேர்ம் 2 which is 3 by 2 that's the correct answer okay you have to go all the way up to 1 அதான் factorial natural numbers மல்டிப்ளை பண்ணனும் அதான் factorial 5 factorial னா 1 into 2 into 3 into 4 into 5 yeah cos x by x is 1 டேய் என்னடா யாரா அது எப்படா விஷ்ணு cos x by x 1 கிடையாதா cos x by x is not 1 limit x tending to 0 cos x by x is not 1 only sin x by x tan x by x அப்ப எப்படி சார் ஸ்டாண்டர்ட் லிமிட் சொல்றீங்க சார் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் சால்வ் பண்ணீங்களா டேய் ஸ்டாண்டர்ட் லிமிட் ரொம்ப ஈஸிடா பசங்களா ஃபர்ஸ்ட் பண்றீங்களா டேய் ஃபர்ஸ்ட் பண்றீங்களா என்ன சப்ட்ராக்ட் 1 and add 1 ரா my heart broken என்னடா டேய் இவ்வளவு டஃபான கேள்வி சால்வ் பண்ணிட்டு நம்ம கேள்வி சால்வ் பண்ண சொல்றீங்களா டேய் இப்போ பிரிச்சதுடா இத சால்வ் பண்ண மாட்டீங்களா டேய் limit x tending to 0 e power x square x by 2 by x square இது 1 ஏனா e to the power முட்டை -1 by same முட்டை it's 1 plus sir I will divide by 4 multiply by 4 ஏன் sir ஏனா இது 1 so 2 by 4 எவ்வளவு 2 by 4 1 let me know quickly l'hopital is only for it is for 0 by 0 and infinity by infinity okay cool so now let's go forward waiting for l'hopital டேய் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு ஆசை தான் போயிடலாம் டேய் 15 20 minutes எக்ஸ்டெண்ட் ப்ளீஸ் பேக் பண்ணுடா சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் டிபிக்கல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் क्वेश्चन இதெல்லாம் வரையில நீ சால்வ் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க l'hopital தான் ட்ரை பண்ணலாம் ஓகே பட் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் பெட்டர் மெத்தட் இந்த கேள்வி இதுக்கெல்லாம் பக்கா சூப்பர் மெத்தட் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான் ஓகே யா ட்ரை பண்ணு ஏனா x minus x cube by 3 factorial வருமா நான் ஒரு x காமனா வெளிய எடுத்துறேன் சரி sin வந்து ரெண்டு டேர்ம் எழுதிக்கிறேன் வாசி சரியா it doesn't matter ஒரு டேர்ம் போதும் ஆக்சுவலா நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன் சைன்ல சோ constant term collect the power of x collect the power of x square so constant term is a minus b plus c super sir x வந்து plus c by 2 super by 6 okay x square டிவைட் பண்ணா நியூமரேட்டர் x over x கேன்சல் ஆகும் இதுல x square கேன்சல் ஆகும் இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா டினாமினேட்டர் 1 சார் இது இன்ஃபினிட்டி போயும் சார் இது இன்ஃபினிட்டி போயும் சார் அப்ப எப்படி சார் லிமிட் 2 ஆக முடியும் சோ அப்ப இங்க சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் நான் எப்படி தீர்த்து வைப்பேன் சார் இது டினாமினேட்டர் டெண்டிங் டு 0 ல நியூமரேட்டர் ஃபைனைட்டா இருந்தா தான் இன்ஃபினிட்டி நியூமரேட்டர் எக்ஸாக்ட் 0 ஆக்கிடலாம் சோ நியூமரேட்டர் இஸ் எக்ஸாக்ட் முட்டை சோ நியூமரேட்டர் எக்ஸாக்ட் முட்டை ஆயிட்டா 0 by something tending to 0 is 0 சோ இது 0 ஆயிருமா இதுவும் 0 ஆயிருமா ஏன் 0 ஆக்குறேன் ஏனா 0 ஆக்காட்டி நியூமரேட்டர் 0 ஆக்காட்டி நியூமரேட்டர் it will shoot to infinity then the limit can't be 2 that's why I do this and finally இதுதான் நம்ம லிமிட் தர டேர்ம் நம்ம லிமிட் தர டேர்ம் a plus b plus c by 2 அதான் 2 so a plus b plus c is 4 கரெக்ட்டா I hope I'm solving it right a equals c and a plus c equal b so a plus c equal b na b plus b 2b equal 4 அப்ப b is equal to 2 okay so b is equal to and a and c are equal a and c are equal so c is 1 and a is also 1 so answer is 1a 1a 2a correct I hope all of you are clear did I solve it right how many of you got it I'll explain again
Are you all clear? 1 minus x square by 6. Ashwin, Jayant, Devashri, Venki, Dashwatni,